வணக்கம் என் விவசாய சொந்தங்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்பதான் நம்ம போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஒரு வீடியோ கூட நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு முதல் அறுவடை வரை என்ன உரம் விடலாம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். முதல் உரம் பாத்தீங்கன்னா அடி உரம் ஃபேக்டம்பாஸ் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிக் டிஏபி, இது ரெண்டுத்துல நீங்க எது வேணாலும் போடலாம். அதிகபட்சமா இந்த ரெண்டு உரம் தான் அதிகமான வயல்களில் போடுவாங்க. ஃபேக்டம்பாஸ் பிளஸ் டிஏபி பிளஸ் யூரியா வந்து கூட கொஞ்சம் கலந்துப்பாங்க. மோஸ்ட்லி அதிகமாக யூரியா கலக்கிறதில்ல, ஒரு சில பேர் மட்டும் யூரியா கலக்குறாங்க. நம்ம கலக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வெறும் ஃபேக்ட் அண்ட் டிஏபி இது ரெண்டு மட்டும் அடி உரமா கொடுத்தா மட்டும் போதுமானது. நேரடி நெல் விதைப்புல நீங்க அடி உரம் போடக்கூடாது. நேரடி நெல் விதைப்புல எத்தனாவது நாள் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, களைகள் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 15ஆம் நாளே போட ஆரம்பிச்சிடலாம். அதுல என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபேக்டம்பாஸ் பிளஸ் டிஏபி பிளஸ் யூரியா பிளஸ் யூமிக் ஆசிட் இது மூணும் கலந்து நீங்க போட்டாகணும். போட்டீங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகப்படியான தூர்கள் வந்து அதிகப்படியான வளர்ச்சிகளும் வரும். நடவு வயலுக்கு இரண்டாவது டைம் வந்து 15 to 25வது நாள் நீங்க என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நுண்ணூட்ட சத்து, அதாவது குருணைன்னு சொல்லக்கூடியது. இது பாத்தீங்கன்னா இதுல கொடுக்கக்கூடியது நீங்க எல்லாமே போடலாம். பிளஸ் யூரியா கூட கலந்து போடணும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 கிலோ வீதம் வரும். ராலி கோல்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோ தான் வரும். அது மட்டும் இல்லாம பிளஸ் பூச்சிக்கொல்லியாவும் உங்களுக்கு தேவைப்படுது. குருணையாவும் செயல்படணும் பிளஸ் பூச்சிக்கொல்லியாவும் செயல்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமாரான்னு சொல்லக்கூடியது. இதை போட்டீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பூச்சிகளும் கண்ட்ரோல் ஆகும். பிளஸ் உங்களுக்கு வளர்ச்சியும் அதிகப்படியாவே இருக்கும், நல்லாவே இருக்கும். ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா யூரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூட்டையும் உங்களுக்கு கூட நீங்க இமாரா போட்டிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போரட் போட தேவையில்ல. நீங்க போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க 5 கிலோ போரட் போட்டே ஆகணும் ஒரு ஏக்கருக்கு. அப்பதான் சரி இங்க அடியில இருக்கிற பூச்சிகள் எல்லாம் சாகும், உங்களுக்கு வயல் நல்லா இருக்கும். ஓகேங்களா? சொன்ன மாதிரிதான் இமாரா பயன்படுத்தினால் போரட் போட வேண்டாம். இமாரா பயன்படுத்திங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போரட் போட வேணாம். இல்லனா இமாரா பயன்படுத்தல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா போரட் போட்டாகணும். போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அடி மண் வழியில இருக்கிற பூச்சி தாக்குதல் உங்களுக்கு கட்டுக்குள்ள வரும். பயிர் நல்லா செழித்து வளரும். மூன்றாவது உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் வளர்ச்சியை பொறுத்து தாங்க அது மூன்றாவது உரம். பயிர் ரொம்ப வளர்ச்சி கம்மியா இருக்கு, மட்டமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மூன்றாவது உரம் கொடுக்கலாம். பிளஸ் நீங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மூட்டை வீதம் யூரியா மட்டும் கொடுக்கலாம். யூரியா கொடுக்கலாம், இல்ல பிளஸ் அமோனியம் சல்பேட் கூட கொடுக்கலாம். நீங்க யூரியா விட அமோனியம் சல்பேட் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. யூரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புகையான சுரும், குலை நோய் வரும், வெள்ளைப்படும், இதனால குருத்து பூச்சி வரும். சோ அதனால நீங்க யூரியா தவிர்க்கிறது நல்லது. நீங்க நெல் கதிர் வரும்போது எதை போடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி சொல்றேங்க, நீங்க யூரியா போடாதீங்க. யூரியா போட்டீங்கன்னா அதிகப்படியான ப்ராப்ளம் பயிருக்கும் தான் வரும், உங்களுக்கும் தான் வரும். அதனால யூரியா நீங்க தயவு செய்து சொல்றேன், யூரியா மட்டும் கதிர் வர டைம்ல போடாதீங்க. அப்படி போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான் சூரும் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் பாதிப்பாகும். அது மட்டும் இல்லாம இலை சுருட்டல் வரும். உங்களுக்கு அதிகப்படியான மணிக்கள் வந்து யூரியா போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ப்ராப்ளம் வரும். பிளஸ் உங்களுக்கு ஈல்டு பாத்தீங்கன்னா 40 மூட்டை வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மூட்டை அளவு தான் வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான பால்கள் ஏறாது, பூச்சி தாக்குதல் அதிகமா வந்துடும். யூரியா போட்டீங்கன்னா அதுல 46% நைட்ரஜன் சத்து இருக்கிறதால நீங்க களை பறிச்சுட்டு போடுறது பிரச்சனை இல்லை. களை பறிச்சுட்டு போறது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம தொண்டை உருட்டு சொல்லவோ இல்ல கதிர் வர டைம்லயோ நீங்க அப்படி போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனையை கலப்போம். அது மட்டும் இல்லாம அப்ப என்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் போடலாம். இது பாத்தீங்கன்னா மண்ணின் வளத்தை அதிகப்படுத்தி சீரான அளவில் பயிர் வளர்ச்சிக்கு செய்யும். அதாவது மண்ணின் வளத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு சீரான பயிர் வளர்ச்சியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு இந்த புகையான் சுருத்தோ இலை சுருட்டலோ அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொலை நோய்னு சொல்லுவாங்க அதுவோ இல்ல குருத்து பூச்சின்னு சொல்லுவாங்க அதுவோ கம்பல்சரி வராது. இதுல நைட்ரஜன் சத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20% வரும். அது மட்டும் இல்ல உங்களுக்கு சல்பர் ஒரு 20% வரும். அதனால உங்களுக்கு மணிகளும் நல்லாவே இருக்கும், யூரியா வளர்ச்சியும் கொஞ்சம் மீதமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம MOPன்னு சொல்லக்கூடிய பொட்டாஸ் சத்து மிக்க அவசியம் நெல் பயிர்களுக்கு. இதை மட்டும் நிறைய விவசாயிகள் வந்து இது போடுறது இல்ல. நான் போடுற வீடியோ கீழே வந்து நான் 45 மூட்டை வரைக்கும் நான் அறுவடை பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். பட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ப்ரோ எனக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பொட்டாஸ் சத்து 60% இருக்கிறதால உங்களுக்கு கதிர் டைம்ல அதிகப்படியான நெற்கள் வந்து பதிர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதிகப்படியான பாட்கள் ஏறி உங்களுக்கு மணிகள் அதிகப்படியாக முத்துறதால உங்களுக்கு பதிர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க ஏக்கராவுக்கு இப்ப சொல்றோம் பாத்தீங்கன்னா, இப்ப விதை வாங்க சொல்லுவாங்க, இந்த
விதை நெல் நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு 45 to 50 மூட்டை வரும்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் நம்ம 45 மூட்டை வரைக்கும் நம்ம ஈல்டு எடுத்துடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ல நீங்க பயிர் பண்ணீங்களா மட்டும்தான் முடியும். நீங்க இந்த பேட்டர்னை தவறிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி முடியாதுங்க. அது நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற சக்தி எல்லாத்தையுமே கரெக்டா அளவுல கொடுத்தா மட்டும்தான் அது கரெக்டான விதத்துல வேலை செஞ்சு நம்மளுக்கு கரெக்டான ஈல்டு கொடுக்கும். இந்த முறையை பயன்பற்றி பயிர் செய்தால் அதிக லாபம் பெறலாம். ஆமாங்க, நீங்க வேற பேட்டர்ன்ல பயிர் வச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா போடுறப்ப பொட்டாஸ் போடுவீங்க, பொட்டாஸ் போடுறப்ப யூரியா போடுவீங்க. நிறைய விவசாயிகள் அந்த மாதிரி தான் பண்றாங்க. களை பிரிச்சுட்டு போட சொல்ல பொட்டாஸ் போடுவாங்க. அது நம்மளுக்கு தேவையே இல்லை. அது பொட்டாஸ்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60% மணி சத்து மட்டும்தான். நம்ம பயிர் களை பிரிச்ச உடனே அது போடவே தேவையில்ல. களை பெருச்சிட்ட பார்த்துக்கு நம்ம கதிர் வர டைம்ல நீங்க போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு 45 மூட்டையில இருந்து 50 மூட்டை சாலிடா வரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அறுவடை செய்ய சொல்ல பதிர் போகாது. உங்களுக்கு அதிகப்படியான வெயிட்டுகள் வரும். இப்போ 76 கிலோ மூட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே நீங்க இதெல்லாம் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா பையோட நிறக்க பிடிக்கும், வாய் அளவுக்கு பிடிக்கும் நெல். அதுவே நீங்க பொட்டாஸ் போட்டீங்க அப்படி பொட்டாஸ் போட்டு இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை முக்க அளவு தான் பிடிக்கும். அதாவது ஒரு அண்ணா கூட நெல் அளவுக்கு கம்மியா தான் பிடிக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 மூட்டை இல்ல 35 மூட்டை அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்க. அதுவே உங்களுக்கு உப்பிரியா 5 மூட்டை அளவுக்கு இல்ல 10 மூட்டை அளவுக்கு வந்துடும். ஓகேங்களா, புரியுதுங்களா? இதுக்கு தான் சொல்றேன். நீங்க கதிர் காலங்கள்ல பொட்டாஸ் போடுறது ரொம்பவே முக்கியம். பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட், யூரியா போடக்கூடாது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற விவசாயி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம விவசாயம் முடிக்குன்னா லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு எதை பத்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு போடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இதுவே ஒரு விவசாயி கேட்டதுதான். நம்ம நடவு நட்டுல இருந்து அறுவடை வரைக்கும் என்ன உரம் போடலாம்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. அதுக்கான வீடியோ தான் அது. ஓகே, தேங்க்யூ, பாய், டாடா.